everyone. இது வரைக்கும் நம்மலாம் பாத்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் இல்ல நிறைய மூவிஸ்லாம் நம்ம வந்து டிஜிட்டல் மூலமா தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதாவது போன் மொபைல்ஸ் மூலமா தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அதே அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸை நாம வந்து பிசிக்கல் மூலமா மேக் பண்ண போறோம். அது எப்படி பிசிக்கல் மூலமா மேக் பண்றது அப்படின்னா நிறைய பேர் யோசிச்சுப்பீங்க. சரி, இது நம்ம வந்து அப்புறமா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காலத்துல நம்ம எப்படி இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் பார்ப்போம். நம்ம வந்து நீங்க வந்து நமக்கு போன் இருக்கு, லேப்டாப், ஐபேட்ஸ் இதெல்லாம் இருக்கனால நம்ம வந்து ஈஸியா நம்மளால வந்து இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் இந்த உலகத்துல உண்மையான இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அனிமேஷன் மூலமா வந்திருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்திருக்கனால இவங்க வந்து நீட்டா அனிமேஷன் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த காலத்துல நம்ம வந்து போன்லாம் இருக்கனால நம்ம பாக்குறோம். இதே அந்த காலத்துல அவங்க எப்படி இந்த மூவி கார்ட்டூன்ஸா பார்ப்பாங்க, அது அவங்கலாம் வந்து டிராவிங் மூலமா தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபிளிப் புக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த ஃபிளிப் புக்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டிராயிங்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த டிராயிங்ஸ் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம சுத்தும் போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மூவியும் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். இப்போ இந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒன்று கொண்டு இருந்தாங்க, அதாவது ஜோய்ட்ராப். இப்போ என்னது ஜோய்ட்ராவா, இது கேள்விப்படாத பேராக்கேன்னு தான் நிறைய பேர் யோசிப்பீங்க. சரி, இதான் நம்ம வந்து ஜோய்ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஜோய்ட்ராப் தான் நம்ம வந்து மேக் பண்ண போறோம். இப்போ இந்த ஜோய்ட்ராப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு ஜோய்ட்ராப் ஒரு மிஷின் இருக்கும். இப்போ இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நம்ம டிரா பண்ணி வச்சு நிறைய கேரக்டர்ஸ் நம்ம வந்து அதுல வந்து சொருகி வைப்போம். சொருகி வச்சுட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட் சுத்தும் போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் உருவாகும். அது மட்டும் இல்லாம ஆக்ஷன்ஸும் நிறைய வந்து நடக்கும். இப்போ நம்ம அந்த ஜோய்ட்ராப்பை இப்போ நம்ம பண்ணிடலாம். இப்போ அந்த ஜோய்ட்ராப் நமக்கு பண்றதுக்கு நமக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு மார்க்கர், பென்சில், ஸ்கெட்ச் எதனாலும் நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு செலோ டேப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த செலோ டேப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் சிசர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஃபெவிக் ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஏதோ ஒரு கம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தேவைப்படுது. ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து PDF எடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை வந்து பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கோங்க. இது மட்டும் இருந்தால் போதும், நம்மளோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட், நம்மளோட இந்த ஜோய்ட்ராப் வந்து சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த ஜோய்ட்ராப் எடுக்கணும். இப்போ நம்மளோட இந்த ஜோய்ட்ராப்போட இந்த டெம்ப்ளேட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ண போறோம். இப்போ நம்ம கட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணணும். அதாவது நமக்கு வந்து இந்த லைன் மட்டும் தான் நம்ம கட் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும். இதே மாதிரி தான் மேலையும். இப்போ நம்ம கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு டெம்ப்ளேட்டுமே, அதாவது இங்கே மேலேயும் இருக்கு இல்லையா, கீழேயும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டெம்ப்ளேட்டுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு பீஸுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே காற்று அடிக்கிறதுனால நம்மளோட இந்த டெம்ப்ளேட் வந்து ரொம்பவே பறந்துட்டு இருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ இந்த ரெண்டு டெம்ப்ளேட் நான் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்ல நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்டரில் ஒரு கேப் போட்டு ஒரு டாட் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த டாட்ல இருந்து நம்ம வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா காற்றுக்குள்ள ஒரு டெம்ப்ளேட் பறந்து வருது. ஸோ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிசர்ஸை வச்சுட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் லைன் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஒயிட் லைன் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோல்ட் பண்ண அப்புறமா தான் இதை நீங்கள் கட் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து ரெண்டு இதுவுமே நல்லா சேர்த்து கட் ஆகும். ஸோ இதை எப்படி மேலே தூக்கி வச்சு இந்த பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பீஸை நமக்கு தேவைப்படாது, அதனால இது போயிட்டு இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து
எல்லா பீஸையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக ஒன்றே மட்டும் தான் இருக்குது, அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு டெம்ப்ளேட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த டெம்ப்ளேட்டையுமே வந்து இந்த கேப் அவுட் போட்டுருக்க லைனில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி கட் பண்ணுவோமோ, எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் கட் பண்ணோமோ அதே மாதிரி இதில் கட் பண்ணிக்கலாம். ஸோ காற்று பார்த்தீங்கன்னா செம்மையாக வீசுது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ ட்ரை பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். இப்போ காற்று வீசி நம்மளோட கம் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு. இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த கட் பண்ணதை நம்ம வந்து நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம நம்மளோட கம்மை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண வேணாம், சும்மா கீழே மட்டும் அப்ளை பண்ணி இது நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கம் எடுத்து இதில் நம்ம அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே திருப்பி இங்கே கொண்டு வந்து அப்படியே ஒட்டிடலாம். இப்போ இதே மாதிரி நம்மளோட இன்னொரு டெம்ப்ளேட்டுமே நம்ம வந்து இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ கீழே மட்டும் அப்ளை பண்ணி நம்மளோட இந்த டெம்ப்ளேட் வந்து ஒட்டிடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த டெம்ப்ளேட்ல வந்து ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று வந்து சின்னதாகவும் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஹார்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 + 3 6 ஹார்ஸ் இதில் இருக்கு. இதில் வந்து வெறும் 5 ஹார்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளோட இந்த அதிகமான ஹார்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடையும் அப்புறம் கம்மியான ஹார்ஸ் இருக்கு இது நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படி பின்னாடி திருப்பி நம்ம ஒரு செல் டேப்போட ஒட்டிக்கலாம். இப்போ நமக்கு வந்து எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஒட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்மளோட நல்ல ஹெவியான ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டில் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பெரிய செலோ டேப் இருந்துச்சு அப்படின்னா இந்த செலோ டேப்பே வச்சு நீங்கள் வந்து இந்த செலோ டேப்போட அவுட்ல நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லிட் எடுத்துக்கோங்க, அதாவது ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த லிட் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் வந்து ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பெரிய செலோ டேப் இருக்கு, அதனால இதை வச்சு நான் இதோட அவுட்ல நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சர்க்கிள் போடுறதுக்கலாம். ஸோ இந்த சர்க்கிளை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட சிசர் எல்லாம் ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காற்று ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது அப்படி ஓப்பன்லேயே வச்சு இப்போ நம்மளோட கட்டரை சிசரை எடுத்து நம்மளோட இந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹெவியான கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளோட இந்த ஜோய்ட்ராவை வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அதுக்காக நானும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக மட்டும் இருக்கு, இதே கரெக்டான ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வந்துடலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்து இது அப்படியே சென்டரில் நம்ம வந்து ஆட்டோ போட போறோம். சரி, நம்ம வந்து ஓரடை போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட இந்த பேம்பு ஸ்டிக் வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சிருந்தோம் இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட இந்த சர்க்கிளுக்கு நம்ம இங்கே கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் நம்ம வச்சு அப்படியே ஒட்டி போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த ஃபெவிக் ஸ்டிக் எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்ல நம்மளோட இந்த சர்க்கிளை வச்சு அப்படியே ஒட்ட போறோம். ஸோ கரெக்டாக இப்படியே வச்சு அழுத்தி அழுத்தி அப்படி ஒட்டிடலாம். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ஃபெவிக் ஸ்டிக் அப்ளை பண்ணி இதோட அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ ஃபெவிக் ஸ்டிக் அப்ளை பண்ணி இப்படி இழுத்து கொண்டு வந்து இதில் வச்சு இப்படி ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த ஸ்வெட்டரா போட மிஷின் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்புறமா நம்ம வந்து ஃபைனலாக ஒரே விஷயம் மட்டும் பண்ணோம். என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதோட பேம்பு ஸ்டிக் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கே மேலே நம்ம வந்து செலட்டி போட்டிட்டு அப்படியே நம்ம வந்து இதுக்குள்ளே அப்படியே இறக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்னா, நம்மளோட இந்த ஒயிட் செலட்டை எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இந்த ஒயிட் செலட்டை எடுத்து, ஸோ இது எங்கே இருக்குன்னு தெரியலையே. இப்போ நம்மளோட இந்த செல் டைப் எப்படின்னு நான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். ஸோ இதை எடுத்து நம்மளோட இந்த ஷார்ப் சைஸ் இருக்கு இல்லையா, இதை உங்களால் எவ்வளோ லைஃப் சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு லைஃப் சுற்றுங்க. ஓ, நம்மளோட இந்த செஞ்சு இது காற்று அடிச்சுட்டு ஓடிடுச்சு. சரி, இதை வந்து எதுக்கிட்ட சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால எவ்வளோ லேயர் முடியுமோ அவ்வளோ லேயர் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே சுற்றிக்கலாம். அதெல்லாம் எனக்கு வந்து போதுமான அளவுக்கு நான் வந்து சுற்றிட்டேன். ஸோ வேணுங்கன்னா கொஞ்சம் கூட சுற்றிக்கலாம், போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட சிசரை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக இந்த நம்மளோட இந்த அட்டைக்குள்ள நம்ம வந்து ஓட்டை போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, இந்த ஓட்டையில் அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களால் வந்து இந்த பேம்பு ஸ்டிக்கை வந்து உள்ளுக்குள்ளேருந்து இன்செர்ட் பண்ணி வெளியே வந்து உங்களால் செல் டேப் போட்டு சுற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் சுற்றிக்கலாம். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்மளால் இப்படி சுற்றும் போது நம்மளோட இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும்னு நினச்சேன். அதான் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேலே சுற்றி உள்ளூர் ஆக்கிட்டோம். ஸோ நம்மளோட இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணோம். அதாவது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்ட்ரா எடுத்துட்டு கொஞ்சமாக குட்டி பீஸா மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக சென்டிமீட்டர் அளவு கட் பண்ண முடியுமான்னு கிடையாது. ஸோ நம்ம குட்டியாக நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்படி சொருகி வச்சிருந்ததில் நம்ம பின்னாடி வழியாக அப்படியே உள்ளுக்குள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் மூலமாகவே நம்மளோட இந்த வீடியோவா நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுப்பீங்க. ஸோ நம்ம காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து நிறைய பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட குதிரை வந்து வெறும் பிக்சர்ஸாக தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிக்சர்ஸவே நம்ம வந்து வீடியோவாக மாற்ற போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவை மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் கேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்காக நம்ம வந்து கட் பண்ணோம். நம்ம இந்த கேப்ல வந்து நம்ம பார்க்கணும். இதே நீங்க மேல இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ என்னமோ சுத்துற மாதிரி நமக்கு தெரியும். இதே நீங்க வந்து இப்படி இந்த அதாவது இங்க கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல வழியா நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் உங்களோட வீடியோ நம்ம வந்து ஓட போதே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சுத்துறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த கேப் வழியா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைட்ரா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலையா அப்படிங்கிற கமெண்ட்டை சொல்லுங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளோட இந்த ஸ்வைட்ரா பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக நம்மளோட இந்த ஸ்வைட்ரா வந்து ஒர்க் ஆயிடுச்சு. சரி, இப்போ நமக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே பிக்சராக தான் இருக்கு, நம்ம சுத்துறோம், அப்போ எப்படி நமக்கு வந்து ஒரு வீடியோவா மேக் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இல்லியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு பிக்சரா இருக்கிறத வந்து நமக்கு வந்து வீடியோவா மாற்றி தரதா, இதுக்கு பேர் தான் நம்ம வந்து இல்லியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த இல்லியூஷன் மூலமாக நமக்கு வந்து ஒரு பிக்சரா இருக்க இதுல நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோவா தெரியுது. அதாவது இந்த ஹார்ஸ்மேன் வந்து நமக்கு வந்து நீங்க நல்லாவே பார்ப்பீங்க இல்லையா, இங்க இதுல நீங்க பார்த்து நமக்கே தெரியும். நமக்கு வந்து பிக்சர் தான் வச்சிருக்கோம். அதாவது என்ன, ஒரு கால் முன்னாடி இருக்க மாதிரி, அப்புறம் அடுத்த டிராயிங் ஒரு கால் வந்து பின்னாடி இருக்க மாதிரி, இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணி வச்சிருந்தோம். இதுக்கு மேல வந்து இந்த ஹார்ஸ் மேனா உட்காந்து இருக்க மாதிரி நம்ம டிரா பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது நம்ம டிரா பண்ணதுல இது வந்து பிரிண்டர் எடுத்து வச்சிருந்தான். ஸோ இந்த பிரிண்டர்ல பார்த்து நமக்கு வந்து இந்த மாதிரி தெரியும் இல்லையா. ஸோ இந்த ஹார்ஸ் வந்து ஒரு மேல உட்கார மாதிரி இருக்க இப்படி மாதிரி பண்றதுனால நமக்கு வந்து இப்படி ஃபாஸ்ட் சுத்தமா என்ன ஆகுனா டக்கு 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 டக்குன்னு அந்த டிராயிங்ஸ்லாம் வர்றதுனால நமக்கு வந்து நல்லாவே அது ஒரு வீடியோ மாதிரி நமக்கு வந்து தெரியுது. இதான் நம்ம வந்து இல்லியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இன்னொரு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ நீங்க பாருங்களே, நம்மளோட ஹார்ஸ் மேன் வந்து ரொம்ப சூப்பராக அப்படி லைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஹார்ஸ் ரேஸ்ல எப்படி ஓடுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராகவே இது ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஏன்னா இந்த கேமரானால. இதே நீங்க வந்து ரியலா செஞ்சு பார்த்து நீங்களே இந்த கேப்ல தெரியலன்னா ரொம்பவே சூப்பரா தெரியும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து திரும்பி திரும்பி இந்த வீடியோ ஆன் பண்ணணும்னு தோணிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஜோய்ட்ராப்பை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக உங்களோட வீடியோ வந்து ரன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட இந்த ஜோய்ட்ராப் செஞ்சு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரன் பண்ணி காமிச்சிட்டோம். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். until then bye.